கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். ஃபேஸ் வேல்யூ முகமலர்ச்சி உள்ள ஒரு ஜாதகம் கூட. பொதுவாகவே உங்க ஜாதகத்துல இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கிறனால கர்ம பலனா அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க இந்த கடகராசி. ஏன்னா வாழ்க்கையில ஒரு கட்ட காலல பிறப்புல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்க ஜாதகத்துல. திருமணம் காலதாமதமா நடக்கக்கூடிய தருணத்துல ஏமாறவும் செய்வீங்க, ஏமாற்றவும் படுவீங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு தொந்தரவுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருந்தாலோ, இல்ல கடகராசி பெண்களுக்கு பெண்களுடைய தன்மையை பார்த்து அரவணைச்சு அன்பா பண்பா 4 வார்த்தை பேசலனாலோ இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நட்பு வரும், ஒரு நண்பன் வரும். ஒரு மனைவி நல்லவளா ஆகுறதும் கெட்டவளா ஆகுறதுக்கும் காரணம் ஒருத்தருடைய கணவன்மார்கள் தான். பெண்களுடைய குணாதிசைகள், பெண்களுடைய தன்மையை அறிஞ்சு புரிஞ்சு அவங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு கணவன் தவறிட்டாருன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை 0 ஆயிடும். மனைவி இருந்தாலும் மாற்றான் மனைவி மேல ஆசை உடையக்கூடிய தருணம் ஆண்களுக்கு உண்டு. ஆனா பெண்கள் அப்படி கிடையாதுங்க, ஏமாறுவீங்க. உங்க கணவனால நீங்க ஏமாற்றப்படுவீங்க. தெய்வத்தை தெளிவா வழிபட்டு தாம் கணவன் தாம் பிள்ளைங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய உத்தம புதல்விகள் கடகராசிக்காரங்க. சிவாய் நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி, கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் உங்க வாழ்க்கை வரலாறும் இப்ப சொல்ல போறேன். தெளிவா கேட்டுக்குங்க. பெண்களுடைய தன்மை, குணாதிசைகள், உங்க வாழ்க்கை வயசு ஒரு 15 இயர்ஸ்க்கு 30, 45, 55 வயசு வரைக்கும் நீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல வரப்போறீங்க, எப்ப யோகம் வரப்போகுது, என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறீங்க கேட்குறத தெளிவா சொல்றேன். இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களுடைய ஜாதகத்துடைய தன்மை. தெளிவான வழிபாடுகளும் சொல்லுவேன். அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க பெண்கள் மேஷ முதல் மீன ராசி உள்ள பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க. சிவாய நம. கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். கடகராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். படிச்ச பண்புள்ள ஒரு ஜாதகம் கூட. ஃபேஸ் வேல்யூ முகமலர்ச்சி உள்ள ஒரு ஜாதகம் கூட. கருப்பா இருந்தாலும் அம்பாளுடைய ரூபம் நீங்க. நிறைய டாக்டர்ஸ்க்கு படிப்பீங்க, நிறைய டீச்சர்ஸ்ல இருப்பீங்க, நிறைய அட்வொகேட்ஸ் இருப்பீங்க. நீங்க சென்ற எல்லாமே சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ஆனா பொதுவாகவே உங்க ஜாதகத்துல இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கிறனால கர்ம பலனா அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க இந்த கடகராசிக்காரங்க. ஏன்னா வாழ்க்கையில ஒரு கட்ட காலல பிறப்புல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்க ஜாதகத்துல உண்டு. ஏன் சொல்ல போனா எதுக்கு 20 வயசு வரைக்கும் பல இன்னலத்தான் நீங்க அடைவீங்க, பல துன்பத்தை தான் அடைவீங்க. படிச்சு தருணம், நல்ல படிப்புல தெளிவாகணும் ஒரு ஆசைகள்லாம் உங்க ஜாதகத்துல உண்டு. உங்க ஜாதகத்துல குரு பகவான் இருக்காரு. காலதாமதமான திருமணங்கள் நடக்கலாம். திருமணம் காலதாமதமா நடக்கக்கூடிய தருணத்துல ஏமாறவும் செய்வீங்க, ஏமாற்றவும் படுவீங்க. பெரிய படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருந்திருந்தா கூட அன்பா பண்பா அனுசரணையா கணவன் உங்களுக்கு அன்பும் பண்பும் கொடுத்திருந்து உங்களை ராணி மாறி வச்சுக்கக்கூடிய ஒரு தருணத்துல பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு தொந்தரவுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருந்தாலோ, இல்ல கடகராசிக்கார பெண்களுடைய குழந்தைகளை கணவன் பார்க்காம விட்டிருந்தாலோ, இல்ல கடகராசி பெண்களுக்கு பெண்களுடைய தன்மையை பார்த்து அரவணைச்சு அன்பா பண்பா 4 வார்த்தை பேசலனாலோ இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நட்பு வரும், ஒரு நண்பன் வரும்.
அந்த நண்பன் தான் சனி பகவான். ஏன்னா உங்க ஜாதகத்துல சனி பகவான் இருக்காரு. அந்த நட்பு கணவனுக்கு ஈக்குவலான ஒரு நட்பா அது அமைஞ்சிடும். அதுலேயும் நீங்க ஏமாறுவீங்க. உங்க டிப்ரெஷன், உங்க மூளையுடைய பலன் ஃபுல்லாவே அந்த நண்பருக்குன்னே உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடுவீங்க. ஒரு மனைவி நல்லவளா ஆகுறதும் கெட்டவளா ஆகுறதுக்கும் காரணம் ஒருத்தருடைய கணவன்மார்கள் தான். பெண்களுடைய குணாதிசைகள், பெண்களுடைய தன்மையை அறிஞ்சு புரிஞ்சு அவங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு கணவன் தவறிட்டாருன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஜீரோவாயிடும். அந்த மாதிரி தான் கடகராசிக்காரன். உங்க மனைவியை நேசிங்க, அவங்க ஆசைகளை தெளிவுபடுத்துங்க. கடகராசிக்காரங்களுடைய ஆணுடைய தன்மை அற்ப ஆசை உடையது. மனைவி இருந்தாலும் மாற்றான் மனைவி மேல ஆசை உடையக்கூடிய தருணம் ஆண்களுக்கு உண்டு. ஆனா பெண்கள் அப்படி கிடையாதுங்க. ஏமாறுவீங்க. உங்க கணவனால நீங்க ஏமாற்றப்படுவீங்க. உங்க கணவன் உங்களை கைவிரிச்சிருவாரு. ஏன்னா உங்க ஜாதகம் ஆன்மீக ஜாதகம். ஆசா பாசா அன்பா பண்பா எல்லாருக்கூடையும் அரவணைச்சு பேசுவீங்க, அன்பா பேசுவீங்க. கடகராசிக்காரங்களுடைய பெண் குழந்தைங்களும் பாவும் உங்களை ஏமாத்துவாங்க. யார் மேலையும் பாசம் வைக்காதீங்கன்னா சொல்ல போறது கிடையாது. உங்க மூளைய உங்க வளர்க்குற குழந்தையோ உங்க வீட்டுக்காருக்கோ முழுமையா அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா ஏதாவது ஒண்ணு துஷ்பிரயோகம் பண்ணா நீங்க உடஞ்சு போயிடுவீங்க. அந்த மாதிரி பாசம் அதிகம் உள்ளவங்க. ஏன் தெரியுமா? கடகராசிக்கு நண்டு வச்சிருக்காங்க. அதுவும் பெண் நண்டு. நீங்க தான் வயிற்றுக்குள்ள குட்டிகள் எல்லாத்தையும் சேகரிச்சுக்கோ. தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுக்கு வளர்ந்து வாலிபமாகணும், வயிற்ற கிழிச்சுக்கோ. அது தாங்க நகத்தால கிழிக்கும், குட்டிகள் எல்லாம் வெளியே வந்துடும். இந்த நண்டு செத்து. அந்த மாதிரி பாசத்துக்கு அதிபதியானவங்க கடகராசிக்கார பெண்கள். தெய்வத்தை தெளிவா வழிபட்டு தாம் கணவன் தாம் பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய உத்தம புதல்விகள் கடகராசிக்காரங்க. ஏன்னா கர்ம பலனை நீங்க அனுபவிக்கக்கூடிய உங்களுக்கு மறுஜென்மமே கிடையாது. அப்படியாம்பட்ட ஜென்மம் இப்பயே நீங்க எல்லாத்தையுமே அனுபவிச்சிருவீங்க. கடகராசி பெண்களை மதிங்க. படிக்கிற குழந்தைங்க படிச்சு தெளிவாகணும்னு சொல்ல கடகராசிக்காரங்க உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து என் பிள்ளை என்ன படிப்பா, எப்படி இருப்பா, அவ திருமணம் எப்படி இருக்கும், அவன் வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்குன்னு சொல்ல ஆதங்கத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து உங்க கடகராசி பெண்கள் ஜாதகத்தை கேளுங்க. அவங்கள வாழ்றதுக்கு நல்ல இடத்துல கொடுங்க. பாலும் கிளத்துல தள்ளி விட்டுறாதீங்க. ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். கடகராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்களில் சுபிக்ஷம் கிடைக்கட்டும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சிம்ம ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கும். சிம்ம ராசி பூர நட்சத்திரம், சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம். இப்படி நட்சத்திர பாதங்களை கொண்ட 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது கேது, சுக்கிரன், சூரியனை பலமா வச்சிருந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகம். ஆணுக்கும் ஆண் ராசி, பெண்ணா இருந்தா கூடிய ஆணின் தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு ராசி. கர்ஜனை, முகம், தெம்பு, தெளிவு, அரசியல், ஆன்மீகம் எல்லாம் தெரிஞ்ச ராசி, நிறைஞ்ச ராசி. ஆனா என்னதான் எதுவா இருந்திருந்தா கூட சிம்ம ராசியில உள்ள பெண்கள் பாவம்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த டீனேஜை நீங்க பீட் பண்றதுக்குள்ள பலவிதமான இடையூறுகளையும் இன்னல்களையும் அடைவீங்க. ஏன்னா சுக்கிரன் இருக்கிறனால அழகுல சிறந்திருக்கும், கேது பகவான் ஞானக்காரகன் இருக்கிறனால ஆன்மீகத்துல தெளிவா இருக்கும்,
சூரியன் உச்சத்துல இருக்கிறனால அந்த சூடு, கோபம், வெறி எல்லாமே இருக்கும். படிக்கிற குழந்தைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். டீனேஜ் 13 இயர்ஸ்ல இருந்து 19 இயர்ஸ்க்குள்ள நீங்க ஏமாறுவீங்க, ஏமாற்றப்படுவீங்க. அது 10ஆம் கிளாஸ் படிச்ச உடனேயோ கூட, 12th படிச்ச கூட, காலேஜ் படிக்கும் போது கூட நீங்க ஏமாறுவீங்க. அந்த ஏமாற்றத்தை மட்டும் அடையாம இருந்துட்டு சிறு வயசுல கல்யாணம் பண்ணாம இருந்துட்டீங்கன்னா உங்க ஜாதகம் டாப் ஜாதகம். அதே போல சீக்கிரத்துல நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை சீக்கிரம் பிறந்துடும். கல்யாணம் ஆன ஒரே வருஷம் 1.5 வருஷத்துலயே குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தைக்கே ஒரு குழந்தையான்னு ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு பிறக்கிற குழந்தைய வளர்த்து வாலிபமாக்கி ஸ்கூல் போய் அதுங்களை படிக்க வச்சு 1ஆம் LKG UKG படிக்க வச்சுக்குள்ளே உங்க வயசும் ஆயிடும். இப்படி பிள்ளைங்களுக்குனாவே வாழக்கூடிய தருணமும் உண்டு. தான் படிச்ச படிப்பு, தன்னுடைய கலைநயம், தன்னுடைய ஆசைகளை எல்லாத்தையும் பிள்ளை புருஷன் மேலதான் காட்டுவீங்க. புருஷன் கொலகாரனா இருக்கட்டும், தப்பானவனா இருக்கட்டும், என்ன எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை, புருஷன் தான் உங்களுக்கு அரசன். புருஷனுக்கு அடிச்சாலும் உதைச்சாலும் வாங்கிக்குவீங்க. ஆனா அடுத்தவன் ஒரு வார்த்தை பேசிட்டா வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தருணம் உடைய பெண்கள் தான் நீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாது. சிம்மராசிக்காரங்களுடைய மாமியார் வாந்தியத்தை கூட அள்ளி கழுவி ஊத்துவீங்க. தன்னுடைய தாயை பார்த்துக்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனா உங்க மாமியார் உங்க மேல இரிட்டேட் தான் படுவாங்க. இது விதி. ஏன்னா ராசிக்கு 12வது வீடு கடகராசி. 12வது வீடு கடகராசிக்கு அதிபதி சந்திரன்னா தாயும் கூட மாமியாரும் கூட. ஒண்ணு தாய் ஆகும், இல்லைன்னா மாமியார் ஆகாது. மாமியார் ஆச்சுன்னா தாய் ஆகாது. இது விதியும் கூட. இப்படி இருந்திருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்களை கெட்டதுக்கு மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. கல்லு மண்ணு சுமந்தாது உங்களை காப்பாற்றுவாங்க. அவங்களுக்கு அடிபணிஞ்சு அவங்க ஆசைகளை பூர்த்தி பண்ணா. ஆனா அதிகாரம் பண்ணா அவங்க படாங்கிட்டு போயிடுவாங்க. ஜென்ம எதிரியாக்கி விட்டுருவாங்க யாரா இருந்தாலும். சிம்மராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரில்லியன்ட்ல பிரில்லியன்ட். ஆனா கணவன் விஷயத்துல, காதல் விஷயத்துல, திருமண விஷயத்துல நீங்க ஏமாறுவீங்க. இது விதியும் கூட. இருந்திருந்தாலும் சிம்மராசி பெண்களுக்கு அரசியல் பிரவேசமும் தெரியும், ஆன்மீகத்துடைய அமைப்பும் தெரியும், சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு யோகங்களும் உங்க ஜாதகத்துல சின்ன வயசுல இருந்தே இருக்கும். இப்படி ஒரு தருணமுடைய சிம்மராசிக்கார பெண்களை நீங்க எல்லாம் கெட்ட கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா சிம்மராசி பெண்கள் ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 25-35 வயசுக்குள்ள தேவையில்லாத ஒரு இடையூறுல நீங்க சந்திப்பீங்க. ஒரு சட்ட சிக்கலையும் சந்திப்பீங்க. 45-50 வயசுக்குள்ள உங்க கணவனோ, உங்க கணவனுடைய அண்ணன் தம்பியோ, இல்ல உங்க மாமியாரோ உங்களுக்கு பரம எதிரி ஆயிடுவாங்க, ஜென்ம எதிரி ஆயிடுவாங்க. உங்களுக்கு துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, உங்களை சூனியம் கூட பண்ணுவாங்க. உங்க உடம்பு எல்லாம் நலுங்கி போயிடும், நலிஞ்சு போயிடும். ஆனா திக்கத்தவனுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லி உங்க முன்னோர் மூதாதைகள் தான் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. உங்க குலதெய்வம் துணையா இருக்கும், உங்க அம்மா வீட்டு வழி குலதெய்வம். சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோகமானவங்க. ஒரு 50 வயசு ஆகி 55 வயசு ஆனா உங்க சொத்தை உங்க மனைவி பேர்ல எழுதுங்க. அவங்க உங்க பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுக்கட்டும். ஏன்னா தாய் பத்திரம்னு ஒண்ணு இருக்கு, தந்தை பத்திரம் கிடையாது. தாய் பத்திரம் தான். தகப்பன் தான் சொத்தை மனைவிட்ட கொடுத்து மனைவி எழுதி கொடுத்து பண்ணா அந்த பிள்ளைங்க வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும். இல்லைன்னா வீணான விபரீதங்கள் ஆகும். ரொம்ப கவனமா இருக்கணும். சிம்மராசி பெண்களுடைய ஒரு பேச்சு இப்ப கொஞ்ச நாளைக்கு எடுபடாது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிம்மராசி பெண்களை மதிச்சு அவங்க ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகிற மாதிரி இருந்தா அவங்க ஜாதகத்துல உங்களுக்கு என்ன வேணா யோகம் பண்ணி கொடுப்பாங்க. சிம்மராசி பெண்கள் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.
சிவாய நம. கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். கன்னிராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம். அப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த ரிஷபராசியும் இதுவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதுக்கு அதிபதி சுக்கிரன், இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன். அப்ப இந்த ஜாதகத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய் இருக்கிறனால ஒரு கட்ட காலத்துல, அதாவது உங்க ஜாதகம் சித்தர் ஜாதகம். ஏன்னா சந்திரன் எந்த ஜாதகத்துல இருக்கோ அது மனோகாரகன். சந்திரன் இருக்கிறது எல்லாமே ஞானிகள் ஜாதகம், கன்னியாஸ்திரி ஜாதகம். ஏன் கன்னியாஸ்திரி ஆகக்கூடிய, ஏன் கன்னியாஸ்திரியை நான் முன்னு உதாரணமா சொல்றேன்னா, நீங்க ஏமாந்து ஆம்பளைங்களையே வெறுத்து, ஆணையே வெறுத்து ஆண்டவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உடைய சித்தர் ஜாதகம் தான் நீங்க. அன்னை மதர் தெரேசா ஜாதகம் கூட சொல்லலாம். அப்படி ஒரு ஆன்மீக ஈடுபாட்டுல தன்னையே அர்ப்பணிச்சு இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு. ஏன் இதுல இப்படி இருக்குன்னா, ஒரு கட்ட கால வயசுல கன்னிராசிக்காரங்களுக்கும் ராகுவுடைய சாரம் வரும். ராகு தசை நடக்கும். அந்த ராகு திசையில நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னாலோ காதலிச்சாலோ நிக்காது. ஏமாறப்படுவீங்க. உங்க குடும்பத்தையும் ஏமாத்துவீங்க, உங்களையே நீங்க ஏமாத்திக்குவீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கட்ட காலத்துல குரு மகாதசை ஒண்ணு நடக்கும். சந்நியாச கோலம்தான், தவ கோலம்தான். ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்டதோ பல ட்ரஸ்டுகளோ இப்படிதான் கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் இருக்கும். ஒரு சில ஜாதகத்துல கன்னிராசிக்காரங்கள்ல உள்ள ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் மறு திருமணம் அதுவும் பிளாப் ஆகக்கூடிய ஒரு நேரமும் உண்டு. இது ஏன்? கன்னிராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்க 10வது படிக்கும் போதே தன்னுடைய தாயி தகப்பன் அந்த பொண்ணுக்கு நல்ல ஜோதிடத்தை போய் ஜாதகம் பார்க்கணும். என் பிள்ளையுடைய லைஃப் எப்படி இருக்கும், அவளுடைய திருமணம் எப்படி இருக்கும், அவ படிப்பு எப்படி இருக்கும், அவ வாழ்க்கை நெறிமுறைகள் வருங்காலத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்கணும். பார்த்து அவங்க சொல்லக்கூடிய ஒபினியன்ல ஏதாவது ஒரு வழிபாடை செஞ்சு விட்டு போயிடுங்க. கன்னிராசிக்காரங்களை கல்யாணமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிஸ்டர் ஜாதகம், டாக்டர் ஜாதகம், இப்படியாமட்ட ஒரு ஜாதகமும் கூட உங்க ஜாதகம். ஆனா அவங்கள ஆசை பாசா அன்பா பண்பா அனுசரணையா இருந்தா உங்களை வேலை வெட்டிக்கு போய் கூட உங்க குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்க, உத்தமி புதல்விங்க. ஏமாற்றம் அடைஞ்சனாலதான் அவங்களுடைய வெறுப்புத்தன்மை இருக்கு. ஆண்கள் கன்னிராசிக்கார பெண்களை மதிங்க. அவங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரியான தான் வாழ்க்கையை கொண்டு போங்க. இப்படி அமைப்பு இருந்திருந்தா கன்னிராசிக்கார பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாவே இருப்பாங்க. ஏமாற்றமே படமாட்டாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கும் மருமகளுக்கும் ஆவாது, கன்னிராசிக்காரங்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாது. இது விதியும் கூட. தானே தெளிவுபடுத்தி தாம் பிள்ளைங்களும் தாம் கணவனையும் அரவணைச்சு வாழக்கூடிய தருணம் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனா மேன்மையா வாழுவீங்க. 100 வயசு வரைக்கும் வாழுவீங்கன்னு சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரியான ஜாதகம். ஏன்னா உங்க ஜாதகம் சின்ன வயசுலயே நீங்க செத்த ஜாதகம், 25 வயசுக்குள்ளேயே இறந்த ஜாதகம், ஆயுசு 100. ஆனா ஒரு கட்ட காலத்துல ஒரு 40 வயசுக்கு மேல விருப்பு வெறுப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எதிரி யாரா இருந்தாலும் அவன் அழிஞ்சிடணும்னு நினைப்பீங்க. அப்படியாம்பட்ட ஒரு தருணமும் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. அழகுல சிறந்து, அறிவுல சிறந்து, அன்பா பண்பா அனுசரிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்க மனுஷியா இருப்பீங்க. யாராவது எவராது உங்களுக்கு துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா யமனாவே நீங்க மாறிடுவீங்க. கன்னிராசிக்காரங்க பொதுவா தாம் பிள்ளைங்களை அரவணைச்சு வாழுவீங்க. புருஷன் கூட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கணவன் கடைசி வரைக்கும் இருப்பாரான்னு கேட்கறதெல்லாம் கஷ்டம்தான். உங்க ஜாதகத்துடைய தன்மை அது. தன்னந்தனியா வீட்டுக்காக வாழணும், இல்லைன்னா நாட்டுக்காக வாழணும். இப்படிதான் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். நீங்க ஒரு கோபக்காரின்னு சொல்லலாம்.
அன்பா பண்பா பேசினா மட்டும்தான் அனுசரிச்சிருப்பீங்க, இல்லைன்னா அதிகார தோரணையில யார் என்ன பேசினாலும் வந்து பாருந்தான்னு சொல்லுவீங்க. சூப்பர் ஜாதகம் கன்னிராசிக்காரங்க. ஒன்னே ஒண்ணுதான், இரு தாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அதை நம்ம முறையான அமைப்புல பண்ணா அந்த தாரம் வராத அளவுக்கு நம்ம தான் பக்குவப்படுத்திக்கணும். கன்னிராசிக்காரங்களை யாரும் பகைச்சிக்காதீங்க. அவங்க ஒரு பாம்பு. நல்லவனுக்குத்தான் நல்லவன், கெட்டவனுக்கு வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தருணவுடைய கோபக்காரி. மாந்திரீகம், மந்திர தந்திர எந்திர வித்தைகள் எல்லாம் கத்துக்கிட்டவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. ரொம்ப தெளிவா இருக்கணும். கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி, கேஜிஎஃப். என்ன நீங்க பார்க்கணுன்னா, என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரணும்னா கூகுள் மேப்ல கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வரும்போது 3 எலுமிச்சம்பழம், 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க. நீங்க ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன குறை, நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறத எம்பெருமான் அருளால நான் உங்களுக்கு சொல்லுவேன். சிவாய நம.